உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். இப்பொழுது கூட வேதத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்றும் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்றும், இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்றும் கேட்டோம். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்க விரும்புகிறார். இப்பொழுதே அது ஆகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இது நாள் வரையும் வாழ்க்கையிலே அடைபட்டிருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும்படியாக இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்னார். இதை மனதில் வைத்தவர்களாய் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நன்மையாக இருக்கிறதை நினைத்து பார்த்து அவருக்கு முன்பாக நன்றியோடு கூட இருந்து அவருடைய நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள ஆயத்தமாக இருப்போம். நம்முடைய பைபிள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேதம், இந்த பைபிள் பற்றி முன்னுரையாக சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் மனிதனோடு ஆரம்பத்தில் பேசி கொண்டு தான் இருந்தார். ஆனால் மனிதன் பாவம் செய்த பிறகு அவனுடைய மனக்கண்கள் அடைத்து கொண்டன. ஆதலால் ஆவி மண்டலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை அவன் அறியவில்லை. ஆதாம்கிட்ட தினந்தோறும் கர்த்தர் பகலில் குளிர்ச்சியான வேலையில் வந்தார், பார்த்தார், பேசினார். அதெல்லாம் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தெரிந்திருந்தது. ஆனால் பாவம் செய்த பிறகு காலப்போக்கில் பாவம் பெருக 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 மனிதனுடைய மனக்கண்கள் குருடாகிவிட்டன. ஆதலால் ஆவி மண்டலத்தில் தேவன் மட்டும் இல்லை, தேவன் இருக்கிறார், பிசாசு இருக்கிறான், தேவதூதர்கள் இருக்கிறார்கள், பிசாசு இருக்கிறது, ஏன் பரலோக நரம் இருக்கிறது. இதையெல்லாம் ஆரம்பத்திலே ஆதாமுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட இவனுடைய வாழ்க்கையிலே பெருக பெருக பாவம் பெருக பெருக அவனுக்கு மனக்கண்கள் கூடாகிவிட்டது. தேவனை பார்க்க முடியவில்லை, பிசாசையும் பார்க்க முடியவில்லை, தேவதூதர்களையும் பார்க்க முடியவில்லை, பிசாசையும் பார்க்க முடியவில்லை. பரலோக நரகம் இருக்குதா அப்படின்னு மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அதையும் அவங்க பார்க்கல. அப்போ என்ன தான் தெரிகிறது? ஏதோ இந்த வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கக்கூடிய உலகம் தெரிகிறது. உலக மக்கள் இருக்கிறார்கள், நாமளும் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறோம், பிறந்திருக்கிறோம், வளர்ந்துருக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், இதை வச்சு வாழ்க்கையை நடத்துகிறோம். அவ்வளவு தாங்க மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே தேவன், பிசாசு, மனிதன், நம்மை ரட்சிக்க வந்த இயேசு, நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அந்த சாத்தானும் அவனுடைய தூதர்களும் அவர்கள் எப்படி மனிதனுடைய வாழ்க்கையை நாசமாக்குகிறார்கள் என்று இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதவர்களாய் மனுக்குலம் இருக்கிறதே, இது மிகவும் மோசம். ஆனால் இந்நிலையில் தேவன் நேரடியாக வந்து நின்னாலும் தெரியலை, பேசினாலும் கேட்கலைங்கிறதுனால அவர் நமக்கு வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை வாசித்து நாம் தேவனை பற்றி அறிந்து கொள்ளலாம், பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி போராடுகிறான் என்று அறிந்து கொள்ளலாம், நமக்கு எப்படி தேவனை நோக்கி போய் பரலோகம் போகலாம் என்று அறிந்து கொள்ளலாம், அதற்காக இயேசு எப்படி நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு பரிகாரம் செய்தார் என்பதை அறிந்து கொள்ளலாம்.
எல்லாவற்றையும் பற்றி இந்த பைபிளிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பைபிள் ஆரம்பம் முதல் கடைசி வரையும் இருக்கக்கூடிய விவரங்களை நாம் அறிந்திருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனமாக ஆதலால் முதலாவது இன்று இந்த பைபிள் பற்றியதான ஒரு முன்னுரையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த முன்னுரையில் நான் இப்போ ஏற்கனவே சொன்னது போல் தேவன் இருக்கிறார், பிசாசு இருக்கிறான், இயேசு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், மற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்படாத மனிதர்கள் இருக்கிறார்கள், நரகம் இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது. இதெல்லாம் கதாபாத்திரங்கள். இந்த பைபிளில் வாசிக்கிறப்ப நீங்கள் இதையெல்லாம் பார்ப்பீங்க. இப்போ இந்த பைபிளில் என்ன எழுதியிருக்கிறது? தேவன் எப்படி ஆதியிலே மனிதனை படைத்தார், அவன் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவனுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தது, அவன் எப்படி தன்னைத்தானே தான் பாவம் செய்து தன்னைத்தானே கெடுத்து கொண்டான், எப்படி பாவியாக தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக பிசாசு கொடுக்குற சாபங்களை வாங்கி கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்பதை இது எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, முதல் மனிதனாகிய ஆதாம் காலம் முதல் இன்றைய வரைக்கும் இருக்கக்கூடிய வரலாறும் இந்த பைபிளில் எழுதியிருக்கிறது. அந்த வரலாற்று காரியங்களில் தேவன் மனிதருடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்று பார்த்தால், நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன செய்வார் என்று நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இதை கற்றுக்கொள்ளும்போது நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் முடியும் தேவன் என்ன செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார், நாம் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்றெல்லாம் நாம் இதை அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு போதிக்கவும் முடியும். நாம் நிச்சயமாக பரலோகம் போகலாம். அது மாத்திரமல்ல, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் சுதந்திரிக்கவும் முடியும். ஆதலால் இதை சற்று கவனிப்போமாக. பைபிள் ஆரம்பிக்கும்போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று ஆரம்பிக்கிறது. இந்த உலகத்தில் பரிணாம கொள்கையை சற்று படித்துவிட்டு குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சின்ன ஜீவராசியிலிருந்து அப்புறம் போக போக மிகவும் காம்ப்ளெக்ஸான அந்த மாதிரி ஜீவராசிகள் வந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பைபிள் ஆரம்பிக்கும்போது பரிணாமத்தை பற்றி பேசவே இல்லை. ஆதியிலே தேவன் என்று ஆரம்பிக்கிறது. அப்போ ஆதியிலே தேவன்னா இருக்கிறாரு, தேவனே சகலத்தையும் உண்டாக்கினார் என்று ஆரம்பிக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அப்போ இந்த பரிணாம கொள்கைக்கு அதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடமில்லை. அதை பற்றி நம்ம நினச்சி நேரத்தை போக்க வேண்டியதில்லை. அதனால் இதை சற்று கவனிப்போமாக. அந்த 2வது வசனத்திலிருந்து அந்த முதல் அதிகாரம் முடிய வரைக்கும் எப்படி வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சற்று விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் வாசிக்கிறீர்கள், 2வது வசனத்தில் வாசிக்கிறீங்க, பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிறகு தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று கண்டார். தேவன் வெளிச்சத்தை இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலம் ஆகிய 1ஆம் நாள் ஆயிற்று என்று வாசிக்கிறோம். அப்போ முதல் நாள் சிருஷ்டிப்பில் என்ன நடந்தது என்று வாசிக்கிறோம். 2வது நாள் சிருஷ்டிப்பில் எப்படி ஆகாய விரிவு உண்டாயிற்று, 3வது நாள் சிருஷ்டிப்பில் எப்படி புல் பூண்டுகள் செடி கொடிகள் கனிமரங்கள் எல்லாம் உண்டாக்கப்பட்டது, 4வது நாள் சிருஷ்டிப்பில் எப்படி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதெல்லாம் உண்டாயிற்று, 5வது நாள் சிருஷ்டிப்பில் தண்ணீரில் நீந்துகிற ஜீவராசிகள், ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள் அதெல்லாம் எப்படி உண்டாயிற்று, 6வது நாளில் காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் ஊர்வன எல்லாம் உண்டாயிற்று என்றும், அதற்கு பிறகு தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தில் மனுஷனை படைத்தார் என்றும், இப்படி மனுஷனை படைத்து ஒரு அழகான ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி பூமி முழுவதையும் ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தார் என்றும் நாம் வாசிக்கிறோம். இது முதல் அதிகாரத்தில். 2வது அதிகாரத்தில் மனிதன் ஆதாமியை ஏவாளை எப்படி சிருஷ்டித்தார் என்று சற்று விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஆதாம் ஏவாளுக்கு ஒரு நல்ல அழகான தோட்டம் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார்,
அது பரலோகம் போல் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம். பரலோக வாழ்க்கை போல் என்ஜாய் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடம், வாழ்க்கை, அதை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த தோட்டத்தில் இந்த சாத்தான் பின்னாடி அவன் எப்படி மனுஷனை கெடுக்கிறான்னு பின்னாடி பார்க்குறான். ஆனால் இந்த மனிதனுக்கு ஏற்ற துணை இல்லாதிருந்தது. அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் ஏவாளை உண்டாக்கினார். இது 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ஜீவராசிகளையும் கொண்டு ஆதாமுக்கு முன்னாடி விட்டாரான். அவன் எல்லா மிருகங்களுக்கும் பெயர் வைத்தானா, அதுதான் அந்த மிருகங்களுக்கு பெயராயிற்றான். பிறகு 3வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சாத்தான் எப்படி சர்ப்பத்துக்குள்ளேருந்து ஏவாளிடத்தில் பேசி பாவம் செய்ய வைத்தது என்றும், மனுக்குலத்துடைய வாழ்க்கையில் எப்படி பாவம் நுழைந்தது என்றும், அந்த பாவம் பிரவேசித்ததினாலே மனுஷனுடைய வாழ்க்கையிலே உண்டான சாபங்கள் என்னவென்றும் அந்த 3வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவன் பாவம் செய்தபடியாலே அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டான் என்றும், மறுபடியும் அவன் போய் உள்ளே நுழைஞ்சு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்றும் அந்த வாசலை அடைத்தார். அவன் உள்ளே நுழையாதபடிக்கு கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இதை 3 அதிகாரங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட காலம் முதல் இப்பொழுது மனிதன் எப்படிப்பட்ட நிலைமையில் வாழுகிறான் என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆதலால் அந்த 3 அதிகாரங்கள் மிகவும் முக்கியமானவை. இப்படி பாவம் செய்த பிறகு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதரை பாருங்கள். தான் யாருன்னு தெரியலை, எங்கேருந்து வந்தோம்னு தெரியல. ஏன்னா முப்பாட்டையும் நாப்பாட்டையும் அப்படியெல்லாம் அது வேணால் வரிசையாக சொல்லுவாங்க. ஆனால் எப்படி உண்டாக்கப்பட்டான், அவனுடைய அந்தஸ்து என்ன, அவன் இந்த பூமியில் எதற்காக வைக்கப்பட்டான், இனி எங்கே போகிறான் என்ற இதெல்லாம் ஒரு விவரமும் மனிதனுக்கு தெரியாது. ஏதோ பிறந்தார்கள், வாழுகிறார்கள், அவ்வளோ மட்டும்தான் தெரியுது. முடிவிலே ஒரு நாள் மரித்து போகிறார்கள் என்று மட்டும் தெரிந்திருக்கிறது. ஆனால் இன்று நாம் சற்று கவனிக்க வேண்டும். இதெல்லாம் அறியாமையில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பைபிள் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, மனிதன் எப்படி உண்டாக்கப்பட்டான் என்று, அது முதல் இன்று வரைக்கும் மனித வரலாறு என்னவென்று, பாவம் பிரவேசித்தது, அது மட்டுமல்ல அந்த பாவத்திலிருந்து தப்புவதற்காக இயேசு பரிகாரம் செய்தார் என்பதை பற்றியும், அந்த பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பரலோகம் என்றும் பரிகாரத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நரகம் என்றும் சொல்லி ஒரு நித்திய நியாய தீர்ப்பு உண்டென்றும், பிறகு பரலோகமோ நரகமோ மனிதர்கள் போவார்கள் என்றும் இந்த பைபிள் சொல்லுகிறது. இந்த விவரங்களை சொல்லுகிறது தான் இந்த பைபிள். இந்த விவரங்களை நாம் கற்றுக்கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். இந்த பைபிளுக்கு கர்த்தருடைய புஸ்தகம் என்று ஒரு பெயர். கர்த்தருடைய புஸ்தகம்னா அவர் நமக்கு எழுதி கொடுத்த ஒரு புஸ்தகம். இதை நீங்கள் வாசித்தால் நாம் தேவனோடு கூட எப்படிப்பட்ட ஒரு உறவை வைத்து கொண்டிருக்க வேண்டும், நாம் சக மனிதர்களோடு கூட எப்படி ஒரு உறவு வைத்திருக்க வேண்டுமென்று, பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டுமென்று இதில் எழுதியிருக்கிறது. இதை நாம் வாசித்தால் மனிதன் வரலாறு, பாவம், பரிகாரம், இயேசு எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இது கர்த்தருடைய புஸ்தகத்தில் இருக்கிறது. இன்னும் 2 புஸ்தகங்களை பற்றியும் பைபிள் சொல்லுகிறது. ஒன்று ஞாபக புஸ்தகம் என்று, இன்னொன்று ஜீவ புஸ்தகம் என்று. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20:12. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். இதில் கடைசி நியாய தீர்ப்பு சமயத்தில் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டதுன்னு, அந்த புஸ்தகங்களோடு சேர்ந்து இன்னொரு புஸ்தகம் ஜீவ புஸ்தகம் என்று ஒன்றும்
அங்கே இருந்தது என்று பார்க்கிறீர்கள். ஜீவ புஸ்தகம்னா இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பெயர்கள் மாத்திரம் எழுதியிருக்கிற புஸ்தகம், அதுதான் ஜீவ புஸ்தகம். அதெல்லாமே வேறு சில புஸ்தகங்கள் இருக்குதுன்னு இப்போ வாசித்தோமே, அது பற்றி இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதில் 3வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 16வது வசனம், மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இது என்ன புஸ்தகமா? ஞாபக புஸ்தகமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்ந்தோம்னு அந்த வாழ்க்கை காரியங்கள் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிற ஒரு புஸ்தகம். நமக்கு தான் மறந்துடுதே அநேக காரியங்கள், சின்ன வயசுலேருந்து பெரிய இன்னைக்கு வரைக்கும் நடந்த காரியங்கள். ஏதோ சில காரியங்களை சொல்லுவோம், முக்கியமான சம்பவங்களை. ஆனால் எவ்வளவோ காரியங்கள் நமக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த புஸ்தகத்தை எடுத்து திறந்தவுடனே, ஆகா, அந்தந்த காலங்களில் இப்படி தான் வாழ்ந்தோமா, இதெல்லாம் செஞ்சோமா என்று சொல்லி ஞாபகப்படுத்தக்கூடிய புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. தேவனுக்கு ஞாபக புஸ்தகம் வேண்டியதில்லை, ஏன்னா அவருக்கு எதுவுமே மறக்காது. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். ஆனால் நமக்கு தான் மறந்து போனதுனால திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்கு ஒன்று தேவையாக இருக்குது. சில சமயத்தில் இந்த மனிதர்கள் போய், நான் அந்த பாவம் செய்யலை, இந்த பாவமெல்லாம் செய்யலைன்னு அங்கே வழக்காட போனால், அவனவனுக்கான அந்த ஞாபக புஸ்தகத்தை திறந்து வச்சா அவனே வாசித்து பார்த்துட்டு, ஆமாம் இது நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செய்த காரியங்களை அங்கீகரித்து அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய நியாய தீர்ப்பையும் அங்கீகரித்து கொள்ள வேண்டிய நிலை அங்கே வருகிறது. சரி, இப்பொழுது புஸ்தகங்கள், 1 கர்த்தருடைய புஸ்தகம், 2 ஜீவ புஸ்தகம், 3 ஞாபக புஸ்தகம். இன்று 3 புஸ்தகங்களை பற்றி இந்த பைபிள் சொல்லுகிறது. அப்புறம் இந்த பைபிள் நீங்கள் வாசிக்கும்போது உலக மக்கள் எல்லாவரையும் பற்றி ஒரு காரியம் பைபிளில் எழுதியிருக்கு. இந்த பைபிள் இந்த மனிதன் ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டு பிறகு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த சந்ததியில் வந்த இஸ்ரவேல் தேசம், அந்த ஈசாக்குக்கு கூட பிறந்த ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல், அது 2 தனித்தனி கூட்டமாக பிரிந்தது. அந்த ஈசாக்குடைய வம்சம் 12 கோத்திரங்கள். அந்த இஸ்மவேலுடைய ஆகார் மூலமாய் பெற்ற இஸ்மவேல், அவனுடைய 12 பிரபுக்கள், அவங்களாம் தனித்தனி ராஜ்யங்கள் ஆனார்கள். ஆனால் இந்த இஸ்ரவேல் தேசம் ஒரே ஒரு தேசமாய் 12 கோத்திரங்கள் இருக்கக்கூடிய தேசமாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் கேள்விப்படுகிற இந்த இஸ்ரவேல் தேசமும் அதுதான். அந்த இஸ்ரவேல் தேசத்தோடைய அந்த தேசத்தை மையமாக கொண்டு பைபிள் சகல காரியங்களையும் எழுதியிருக்கிறது. இஸ்ரவேலர் தேவனுக்கு முன்பாக எப்படி உத்தமமாக இருந்தாங்களா, பாவிகளாக இருந்தாங்களா, அந்த சமயங்களில் ஆண்டவர் அவங்கவுங்களுக்கு என்ன செய்தார் அப்படின்ற விவரங்கள் எழுதியிருக்கிறது. பிறகு இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலுமாக இருக்கக்கூடிய நாடுகள், அவங்க இஸ்ரவேலரோட கூட நல்ல உறவில் இருந்தாங்களா, சண்டைக்காரங்களாக இருந்தாங்களா, அல்லது கொள்ளையடித்தாங்களா, அல்லது சிறைப்படுத்திட்டு போனாங்களா, அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பற்றி இங்கே எழுதியிருக்கிறது. அதில் முக்கியமான ராஜ்யங்கள் எகிப்து தேசம், அப்புறம் மேலே இருக்கக்கூடிய சீரியா தேசம், பாபிலோன், மேதியா பெர்ஷியா, சவுதி அரேபியா, ஜோர்டான், இந்த நாடுகளை பற்றியெல்லாம் அதில் எழுதியிருக்கிறது. சுற்றியில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும். மிகவும் அருகாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி பெலிஸ்தருடைய நாடு. இந்த பெலிஸ்தருடைய நாட்டில் தான் இப்போக்கு ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய சில தீவிரவாதிகள் இருந்துட்டு இப்போ இஸ்ரேல் தேசத்துக்கும் அந்த பெலிஸ்தருடைய தேசத்துக்கும் யுத்தமாக உண்டாக்கிட்டாங்க.
இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம் வந்துச்சு. அதை பற்றி ஒருத்தர் ஒன்றும் பெருசாக சொல்லலை. சொன்னாங்க இல்லைன்னு இல்லை, சொன்னாங்க. ஆனால் இஸ்ரவேல் தேசமும் இந்த ஹமாஸுக்கும் யுத்தம் வந்த பிறகு உலகம் எவ்வளவு பேச்சு பேசுதுங்கிறத நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா? உலக யுத்தம் ஆரம்பிச்சிருச்சுங்க, 3வது உலக யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாரும் பேசுகிறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த யுத்தத்தை ஆரம்பித்தது அந்த ஹமாஸ் தான். ஆனால் இப்போ இஸ்ரவேலர்தான் உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் நீ செஞ்சது தப்பு, இப்போயே சண்டையை நிறுத்து அப்படின்றாங்க. ஆனால் இந்த பைபிள் வரலாறு தெரியாதவங்க இப்படி தான் பேசுவாங்க. பைபிள் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக தான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களும் எதிராக இருப்பாங்கன்னு ஆரம்பத்திலே எழுதியிருக்கு. நான் கூட உட்காந்து யோசிப்பேன், அது என்னது ஆரம்பத்தில் சொன்ன காரியம் இன்னமும் நிறைவேறுமா அப்படின்னு சொன்னால் அதுதான் நிறைவேறுது. இஸ்ரவேலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம். உலகம் எல்லாரும் வேறு வழிபாட்டு காரியங்கள் இருந்தபோது இந்த ஆபிரகாம் மாத்திரம் நான் தேவனை கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன், அவருடைய பிள்ளையாக வாழுவேன் என்று தீர்மானித்தான். அதன் நிமித்தம் தேவன் ஆபிரகாமுடைய கூட ஒரு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையில் என்ன சொல்கிறாரு, இந்த இப்போ நீ குடியிருக்கிற இந்த இஸ்ரவேல் நான் உன்னுடைய சந்ததிக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அதான் இஸ்ரவேல் தேசம். அவனுடைய சந்ததி 12 கோத்திரத்தாராக வருகிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுடைய 12 பிள்ளைகள், 12 கோத்திரங்கள். அவங்க தான் அங்கே குடியிருக்கிறாங்க. இவங்க தேவனுடைய பிள்ளைகள். மற்றபடி உலகத்தில் இருக்கிற மற்ற யாருமே இந்த வானத்தையும் பூமியும் படைத்த இந்த தேவனை ஆராதிக்காமல் அவரவர்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணி கொண்டு அந்தந்த தெய்வங்களை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். அதனால் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வித்தியாசம், இந்த கர்த்தரை ஆராதிக்கிற இஸ்ரவேல் ஜனம் என்று ஒரு கூட்டம், அப்புறம் கர்த்தரை ஆராதிக்காமல் வேறு ஆராதனைகளுடைய மற்ற உலக ஜனங்கள் எல்லாரும் என்று ஒரு கூட்டம். இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், இந்த இஸ்ரவேலுடைய தேவன் தான் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு இவர்களை ரட்சிக்கிறதுக்காக என்னுடைய குமார் நான் இயேசு அனுப்புவேன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு அப்படி இஸ்ரவேல் தேசத்தை வச்சுருந்தார். ஆனால் மீதி உலக மக்களோ இந்த வானத்தையும் பூமியும் படைத்த இந்த தேவனை ஆராதிக்காமல் அவங்க அவரவர்களுடைய தெய்வங்களை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். அதனால் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே இந்த தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் மற்ற ஆராதனையில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பகை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆபிரகாமுடைய குமாரன் தான் இஸ்மவேல். ஆனால் அவன் தன்னுடைய ஆபிரகாமுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு பிறந்தவன் இஸ்மவேல். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளுக்கு பிறந்தவன் ஈசாக்கு. அதாங்க வித்தியாசம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளுக்கு பிறந்தவன் ஈசாக்கு, அவன் தான் சந்ததியாக வருது. ஆனால் அடிமை பெண்ணாகிய ஆகார் என்று வரும்போது அவனுக்கு பிறந்த இஸ்மவேல், அவனுடைய 12 பிரபுக்கள் அப்படியெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் தேவனை விட்டு போய்விட்டார்கள். அதான் அங்கே பிரச்சனையே. நானும் ஆபிரகாமின் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமுடைய தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருந்திருந்தா கேள்வியே இல்லை. ஆனால் அவர்கள் இந்த ஆபிரகாமின் தேவனை ஆராதிக்காமல் எங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணி கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்கென்ற தெய்வங்களை உண்டு பண்ணி கொண்டார்கள். அதனால் இந்த 2 கூட்டம் திட்டமாய் நீங்கள் பார்க்க முடியும். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அவனை ஆராதிக்கிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவர்களுடைய 12 கோத்திரங்கள், அந்த கூட்டம் தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இவர்களெல்லாம் தேவனை ஆராதிக்கிறார்கள். ஆனால் மற்ற எல்லாருமே ஆபிரகாமுடைய சந்ததியில் பிறந்த இஸ்மவேல், அவனுடைய பிரபுக்கள் எல்லாரும் சரி, அதுக்கு முன்னாடி ஆபிரகாமுடைய காலத்தில் அதுக்கு முன்னாடி இருந்த ஜனங்கள்,
ஆதாம் பாவம் செய்தபோது அந்த அதற்கு பிறகு நோவா காலத்தில் அந்த ஷெம் காம் யாப்பேத் 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 குடும்பத்திலிருந்து பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் வந்தார்கள். அதில் ஷெம் குடும்பத்தார் வகையில் ஆபிரகாம் வர்றான். ஆபிரகாமுடைய வழியில் ஈசாக்கு, இஸ்ரவேல் தேசம் வருகிறார்கள். அப்போ மீதி இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் அவர்கள் யாருமே தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கவில்லை. ஆதலால் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது. என்ன? தேவனை, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை ஆராதிக்கிறவர்கள் தேவனுடைய ஜனம் என்றும், மற்ற எல்லாரும் புற ஜாதிகள் என்றும் பைபிள் சொல்லுகிறது. தேவனை ஆராதிக்காமல் வேறு தெய்வ வழிபாட்டு காரியங்கள் இருக்கிற எல்லாரையும், உலகத்தில் மீதி இருக்க எல்லாரையும் புறஜாதிகள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஏன்னா தேவனுக்கும் இவர்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறாங்க, அதனால் புறஜாதிகள் என்று. ஆனால் இஸ்ரவேலர் தேவனுடைய ஜனம். அந்த ஆபிரகாம் மூலமாக தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்ட ஜனம். அந்த உடன்படிக்கையின் மூலமாக ஆபிரகாம், நான் என்னுடைய குமாரனை கொடுக்குறேன்னு, அதனால் பிதாவாகிய தேவன் நான் என்னுடைய குமாரனை கொடுத்து அவர் மூலம் அவனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்வேன் என்றும், இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை உண்டானபடியால் இதனாலே இஸ்ரவேலர் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறார்கள், மற்ற எல்லாரும் புறஜாதிகளாக இருக்கிறார்கள். தேவனுடைய ஜனம் கர்த்தட்ட உத்தமமாக வாழ்ந்திருந்தால் அவங்க முடிவில் பரலோகம் போவாங்க. இந்த தேவனுடைய ஜனமே கர்த்தட்ட உத்தமமாக இல்லாமல் இவங்களும் இடையில் வேறு தெய்வ வழிபாட்டுக்கெல்லாம் போயிருந்தா எல்லாம் போனாங்கன்னு எழுதியிருக்கு. அவங்க பரலோகம் போகிறவங்க இல்லை. அப்போ தேவனுடைய ஆபிரகாமின் சந்ததியாக தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்பட்டாலும் கூட தேவனிடத்தில் உத்தமமாக இருந்து வாழ வேண்டும். அதை தான் அவர் கேட்குறார். ஆனால் இந்த உலகத்தின் புறஜாதிகள் என்று சொன்னேனே, அவர்கள் தேவனற்ற நிலைமையிலே வாழுகிறார்கள். தேவனற்ற நிலைமையிலே வாழுகிறதுனால அவர்கள் தேவனுடைய பிள்ளையாக வாழலை. தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், ஆனால் தேவனுடைய பிள்ளையாக வாழலை. தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் தேவனுடைய வழியில் அவருடைய வழிநடத்தலின்படி வாழலை, வேறு ஆராதனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் ஒருவரும் பரலோகம் போகிறவர்கள் அல்ல. இதை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஐயா, ஒருத்தருமே பரலோகம் போக மாட்டான்னா, ஆமாம் சொல்கிறேன். மீதி எல்லாரும் பாவிகளாய் வாழுகிறார்கள் என்பதை அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். அவரவர்களுடைய மனசாட்சியிலே குற்றம் தவறு என்று சொல்லுகிற காரியங்களை அவர்களே செய்து தங்களை பாவிகளாகவே வைத்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் எப்படி பரலோகம் போக முடியும்? பாவத்துக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை, ஆதி முதல் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட காலம் முதல் நடந்த சம்பவங்களை சுருக்கமாக சொல்லப்போனால் இதுதான். இன்றைக்கு இப்பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதனுடைய பாவங்களுக்கு தேவன் பரிகாரம் செய்திருக்கிறாரே, இதை உலகத்தார் எல்லாருக்குமே சுவிசேஷமாய் கர்த்தர் அறிவிக்கிறார். இந்த ஆபிரகாமுடைய சந்ததி மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா மனிதருக்கும் சுவிசேஷமாய் அறிவிக்கிறார். என்னது? நீங்கள் எந்த குல கோத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இந்த இயேசுக்கிட்ட வந்தால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நீங்களும் பரலோகம் போகலாம். அந்த ஆபிரகாமின் சந்ததியாக தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த இஸ்ரவேலர் மாத்திரமல்ல, உலகெங்கும் இருக்கக்கூடிய எந்த குலகோத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் இந்த இயேசுவிடத்தில் வந்தால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய் இயேசு செய்த பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் அவர்கள் வாழலாம், முடிவிலே பரலோகம் போகலாம் என்று அறிவிக்கப்படுகிறது. இதுதான் இன்றைய உலகத்தின் நிலைமையாக இருக்கிறது. இதை சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த இப்போதைய காலங்களில் பைபிள் எல்லாம் வாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆரம்பம் முதல் நடந்த காரியங்களை சற்று நீங்கள் கவனித்தால் நாம் நம்முடைய இருதயத்தை ஒழுங்குபடுத்துவோம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழுவோம். நமக்கென்று தேவனுடைய ஆசீர்வாதமும் முடிவிலே பரலோகமும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, காட் பிளஸ் யூ.